ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் திங்கட்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, சித்திரை முதல் நாள். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏத்துறதால இந்த வருடம் முழுக்க எக்கச்சக்கமான பண வரவை நீங்க பெற முடியும். குபேரனுக்கு நிகரான செல்வம் சேரும். அது என்ன தீபம், என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் என்ன விதமான நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க, என்ன பொருட்கள் வாங்குறீங்க, என்ன வழிபாட்டு முறைகள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து அந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான எல்லா வாய்ப்பையும் நீங்களே ஏற்படுத்திக்கலாம். கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், நேரம் காலம் சரியில்லை இதாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட தெய்வீக விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி நீங்க அதை எல்லாத்தையும் நல்லதாவே மாத்திக்க முடியும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறைகள் தான் தெய்வீக தாந்திரிக முறைகள். அதுலயும் வருடப்பிறப்பு மாதிரி, அதாவது சித்திரை முதல் நாள் மாதிரி முக்கியமான தினங்கள்ல நீங்க பண்ணும்போது பிறந்திருக்கக்கூடிய புது வருடம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்கும். பிறந்திருக்கக்கூடிய இந்த புது தமிழ் வருடத்தை விசுவாவசு அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறாங்க. இந்த வருடத்துக்கும் சூரிய பகவானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்குதான். சூரிய பகவானோட அதிபதி யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு உரிய தினம் என்ன தெரியுமா? சோமவாரம், திங்கட்கிழமை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த திங்கட்கிழமையில சூரிய பகவானுக்கு உகந்த விசுவாவசு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புது தமிழ் வருடம் பிறக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். திங்கட்கிழமை காலையில 7:30-9 ராகு காலம், காலையில 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா தமிழ் புத்தாண்டுக்கான எல்லா வழிபாட்டு முறைகளையும் பரிகார முறைகளையும் நீங்க செய்யலாம். தமிழ் புத்தாண்டோட எல்லா பதிவுகள்லையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த கனி காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை நீங்க உங்க வீட்டில் நடத்தணும். அதுக்கான விஷயங்கள் ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவே தயார் செஞ்சு வச்சுக்கணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்துல மா, பலா, வாழைன்னு சொல்லி 3 கனிகள், இந்த முக்கனிகளும் கிடைக்கும். அதுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த முக்கனிகளை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுல குறிப்பா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க. ஒரு தாம்பாள தட்டு எடுத்துட்டு அதுல முக்கனிகளையும், வாசனை மலர்களையும், மஞ்சள் குங்குமத்தையும், சில்லறை நாணயங்களையும், நகைகளையும், வெள்ளி நாணயங்களையும் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அது கூட ஒரே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க தூங்க போயிருங்க. அதாவது நீங்க தினமும் தூங்கியதுக்கு அப்புறமா உங்களோட முதல் பார்வை எந்த இடத்துல விழுமோ அந்த இடத்துல பத்திரப்படுத்தி இந்த தாம்பாளத்தை வச்சிருங்க. அந்த தட்டை நீங்க அப்படியே வச்சு நீங்க தூங்க போயிட்டீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு தூங்கி ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாள் நீங்க அதிகாலை கண் விழிக்கும் போது அந்த பொருள் மீது உங்களோட பார்வை விழணும். அதை தான் கனி காணுதல் அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறாங்க. ஒருவேளை உங்களால எல்லா பொருட்களையும் வாங்க முடியல, அதே மாதிரி இந்த பழங்கள்ல முக்கணிகள் வாங்க முடியலன்னா வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கா, அதை பயன்படுத்திக்கோங்க, தப்பு கிடையாது. நிறைய பேர் இந்த நவதானியங்கள், அரிசி, பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வைத்தும் அவங்க கனி காணுதல் விஷயத்த பண்ணுவாங்க. அது உங்க தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்க வருடம் என்னென்ன பொருட்களை வைத்து கனி காணுதல் நடத்துவீங்களோ அதே நீங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கலாம். கண் விழித்ததுக்கு அப்புறமா அந்த பொருட்களை கையால தொட்டு உங்க கண்ணில் ஒத்திக்கிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடியில உங்க முகத்தை பாத்துருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இந்த கனி காணுதல் விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையில பூஜை பண்ணிட்டு முடிஞ்சா குடும்பத்தோட கோவிலுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பக்கம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இந்த இலை மீது நீங்க ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்க குடும்பத்துக்கான எல்லா விதமான சகல விதமான செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்த்துடும். அந்த ஒரு இலை என்ன இலைனா வில்வ இலை. சிவபெருமானுக்கு உகந்த சக்தி வாய்ந்த ஒரு இலை. நிறைய பேர் வீடுகள்ல வீட்டு வாசல்லையோ வீட்டு தோட்டத்திலேயோ வில்வ மரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வில்வ இலைய தாராளமா பறிச்சுட்டு வந்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல வில்வ மரம் இல்லைன்னா சிவன் கோவில்கள்ல, சிவன் கோவில் வாசல்கள்ல கட்டாயம் வில்வ இலை அப்படிங்கிறது விற்கும். அதை வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கலாம். திங்கட்கிழமையில சோமவாரம் அன்னைக்கு சிவபெருமான் ஆலயத்துல வாசல்ல கட்டாயம் வில்வ இலை கிடைக்கும், கிடைக்காம இருக்கவே இருக்காது. சரி, இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும்? ஒருவேளை நீங்க காலை நேரத்துல பூஜை செய்ய போறீங்கன்னா மற்ற விளக்குகள்லாம் இருக்குல்ல, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, உங்க வீட்டோட நிலைவாசல் விளக்கு, இது எல்லாத்தையும் நீங்க பிரத்யேகமா ஏத்துறீங்க. அதுக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க ஏத்தினாலும் சரி, இல்லைனா மாலை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு 6-7 மணிக்கு மேல இந்த தீபத்தை இந்த இலை மீது ஏத்தினாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். உங்களோட ஓய்வு நேரங்கள்ல இந்த தீபத்தை ஏத்தினாலே போதும். சின்னதா ஒரே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி வில்வ இலையை கழுவி சுத்தப்படுத்தி அந்த தட்டு மேல பரப்பி வச்சு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்லை அப்படின்னா
என்ன விளக்கு இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். கூடுமான அளவுக்கு மண் அகல் விளக்கு ஏத்துறது விசேஷம். ஏன்னா இந்த தீபத்தை மற்ற விளக்குகள் மாதிரி இல்லாம நீங்க பிரத்யேகமா ஏத்த போறதால அந்த விளக்குக்கும் நீங்க பிரத்யேகமா முக்கியத்துவம் கொடுக்கறது விசேஷம் தான். அந்த மண் அகல் விளக்குல தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, நெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா அந்த எரியக்கூடிய விளக்கு அப்படிங்கிறது அந்த தட்டு மேல வில்வ இலையில பரப்பி வச்சு அது மேல தான் அந்த தீபம் எரியணும். அது மட்டும் நீங்க கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி சுடர் இருக்குல்ல, அந்த ஒளி சுடரை சிவபெருமானா பாவிக்கணும். சிவபெருமானா பாவிச்சுட்டு சிவபெருமான் கிட்ட உங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் முன்வைங்க. திங்கட்கிழமையில பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தமிழ் புது வருடம், இந்த சித்திரை முதல் நாள், இந்த வருடம் முழுக்க எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஓம் நமச்சிவாயன்னு சொல்லக்கூடிய சிவமந்திரத்தை 9 முறையோ 11 முறையோ 108 முறையோ அந்த தீபத்தை பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறமா உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். அந்த தீபம் மற்ற விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் அந்த பூஜை அறையில அந்த வில்வ இலை மீது எரிஞ்சா போதும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விளக்க குளிர வச்சுட்டு உங்க அன்றாட வேலை பாருங்க. அன்றைக்கு இரவு செய்தாலும் சரி, இல்ல மறுநாள் செவ்வாய்க்கிழமை செய்தாலும் சரி, அந்த அகலக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த வில்வ இலையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. அதை உங்க வீடு பக்கத்தோட நீர்நிலைகள், இல்ல உங்க வீட்டோட கிணறு, ஆறு, ஏரி, குளம் இந்த மாதிரி இடத்துலயோ, இல்லைன்னா சுவாமி அறையில பழைய பூக்கள்லாம் சேகரிச்சு வச்சு தண்ணியில விடும்போது அந்த வில்வ இலையில் சேர்த்து விட்டுறலாம். சரி, இந்த வில்வ இலை மீது தீபத்தை ஏற்ற சொன்னீங்க, இந்த தீபத்தால என்ன ஒரு மகிமை ஏற்படுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இந்த வில்வ இலை அப்படிங்கிறது நம்மளோட எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகள்ல வில்வ அர்ச்சனை செய்யறதும், பிரதோஷ வேளையில வில்வத்தால அர்ச்சனை செய்யறதும் கூடுதல் விசேஷம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் நாம சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து உடனே கேட்டு நமக்கு என்ன வரன் வேண்டுமோ அதை உடனே தருவதற்கான அற்புதமான வழிபாடு இந்த வில்வ இலை வழிபாடு. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த வில்வ இலைய தமிழ் வருடத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை சோமவாரம் அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை முதல் நாள்ல நீங்க இந்த தீபத்தை ஏற்றும் போது அந்த வில்வ இலை மீது சிவபெருமான் வந்து அமர்ந்து அந்த தீபத்துல அமர்ந்து உங்க வீட்டுக்குள்ளேயே சிவ கடாட்சம் ஏற்படும். அது மூலயமா எதை தொட்டாலும் இனிமே வெற்றி மட்டும்தான் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எதை தொட்டாலும் தோல்வி. இது வரைக்கும் வாழ்க்கையில இறங்கு முகத்தை மட்டும் தான் சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லாருக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடம், இந்த விசுவாவசு புது வருடத்துல முதல் நாள்ல நீங்க ஏற்றக்கூடிய இந்த தீபம் அற்புதமான பல வளங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவதற்கான வழிவகையை இது ஏற்படுத்தும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். எப்போதும் ஏற்றக்கூடிய தீபம் தான், இது என்ன புதுசா வந்துட போதுங்கிற கேள்வி வரும். இந்த தீபத்துக்காக நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் தான். வில்வ இலை அப்படிங்கிறது கூடுமான அளவுக்கு எல்லாராலையும் இலவசமா வாங்கிட முடியும். இல்லைனாலும் சிவன் கோவில் வாசல்கள்ல ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வில்வ இலை கிடைச்சிடும். அதை வாங்கிட்டு வந்து நீங்க தீபத்தை ஏற்ற போறீங்க. இந்த தீபத்தை ஏத்துறதால உங்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது இல்லை. ஆனா அதுவே இந்த புது வருட பிறப்புல தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சித்திரை முதல் நாள் அன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமையில வில்வ இலை மீது தீபத்தை ஏற்றும் போது அது மூலயமா ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு லாபம் வந்தாலும் அந்த 50 ரூபாய் லாபம் அப்படிங்கிறதும் உங்களை மட்டும்தான் சேரும் அப்படிங்கிறத நீ ஞாபகத்துல வச்சுக்கணும். கூடுமான அளவுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் நாள் ஒரு 5 நபர்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலேயும் தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். இந்த கோடை காலம் அப்படிங்கிறதால தயிர் சாதத்தையும் தண்ணீர் பாட்டிலையும் தானமா கொடுக்கறதுக்கு, அதுவும் தமிழ் புத்தாண்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.